வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஓட்டிங் அனாலிசிஸ், அதாவது 6வது வாரத்தோட 2வது நாளோட ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுட சூப்பரான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தரமான சம்பவங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு சண்டை, அதாவது அன்னபூரணி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய அன்ஷிதாவே வந்துட்டு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு பொங்கி அங்கே வந்து சண்டை போட்டு ஈவன் தோ பாய்ஸ் டீமு முத்துக்குமாரன் எல்லாருமே வந்துட்டு மன்னிப்பு கேட்டு காலில் விழாத குறை தான். எல்லாரும் மன்னிப்பு கேட்டால் சத்தியமாக சாப்பிட முடியாது சொல்லி அதுக்கப்புறமா இனிமேல் நீங்கள் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுதான் ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லி மிரட்டு கடைசியில் வந்து சாப்பிட வந்தாங்களே, இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தான் செஞ்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, சாப்பாடு பசியில் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமும் அவங்க பண்ண விஷயங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை யார் மேலே தவறுன்னு நினைக்கிறீங்க? அதை மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன அப்படி பேசுனாங்கன்னா, டேய் நீ யாரடா நாமினேட் பண்ணேன்னு அப்படின்னு கேட்க சௌந்தர்யா ஜெஃப்ரி வந்துட்டு நான் வந்து தர்ஷிகா அண்டு ஜாக்லின் நாமினேட் பண்ணேன்னு சொல்ல இவங்க சூப்பர்டான்றாங்க. இது சூப்பர்ராவா அப்படின்னு. அதை வீடியோ போடும்போது கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஏங்க ஃப்ரெண்ட்ஸு வேறு கேம் வேறுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ அதே மாதிரி தானே ஜாக்லினும் முத்துக்குமரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. கேமுன்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு நீங்கள் மொட்டைக்கடை ரேசிங் போட சொன்னாங்க. அதில் மொட்டைக்கடை ரேசில் நீங்கள் ட்ரிக்கியாக வந்துட்டு மிடில் கிளாஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கேம் தானே. அது எதுக்கு வந்து எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணி ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் ரசிகர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து கலாய்ச்சாங்க. ஸோ அது தப்புனா இதுவும் தப்பு, இது தப்பு இல்லைன்னா அதுவும் தப்பு இல்லை. ஸோ எல்லாத்தையுமே நான் ஒரே மாதிரி பார்க்கணுன்றதை என்னோட கருத்து. ஏன்னா நான் ஜாக்லின் அங்கேயும் பேசினா இங்கேயும் நான் ஆதரவு கொடுக்குறேன்றதை என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேற்று திடீர்னு பார்த்தா தீபக் அருணுக்கும் ரொம்ப முட்டிக்கல, கொஞ்சமாக முட்டிக்கிச்சு. ஆனால் ரொம்ப மட்டப்படுத்திட்டாரு நம்ம தீபக் அருணை. ஒரு கேப்டன் பதவியில் இருக்கார், இருந்தாலும் அவர் வந்துட்டு சினி ஃபீல்டுக்கு புதுசு. தீபக் ரொம்ப நாளாக பழைய ஆள், சீனியர், அதனால தான் ரொம்ப எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ஒரு சீனியர்ன்ற திமுறை இவர்களே காமிச்சு இவர் மூக்கு உடைக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் பண்ணது கரெக்டாக நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா, ஆணவத்தில் ரொம்ப ஆடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் கிரிக்கெட் விளாட்லாம், கோலி விளாட்லாம், கில்லி விளாட்லாம், என்னத்தில் வேணால் விளாட்லாம். ஆனால் ஆணவத்தில் விளாண்டா கண்டிப்பாக அந்த ஆணவத்தாலே அழிவாங்க. சரி, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது? இதில் யார் மேலே தவறு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 பேர் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க. ஜன்னங்க சொல்லிங்க 13 பேர் அங்கே வந்துட்டாங்க. மொத்தம் 13 பேர். அதுலேயும் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் இருக்கிற 6 பேரில் 5 பேர் வந்துட்டாங்க. ரயான் மட்டும் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, ரயான் இப்போது வந்துட்டு பெண்களுக்கு பிடித்த மன்மத ஒரு குமாரனாக மாறிவிட்ட காரணத்தினால் அவர் வந்து பொண்ணுங்க வந்துட்டு நாமினேட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நாமினேட் பண்ணி தெரியாதனமாக வெளியே போய்ட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவர் மட்டும் வரல. ஸோ இப்போ 13 பேர் வந்திருக்காங்க. ஸோ அதில் யார் டாப்பில் இருக்கா அவர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. மாசாக சூப்பராக வந்திருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,971 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 26.42. எப்போ இப்போ தானப்பா ஓட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே 23,000 கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்கன்னா என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் அதனாலே பிஆர் ஓட்டுங்க, சும்மா பிஆர் ஓட்டை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஆர் இருந்தாலும் என்னையா சொல்லிடுறாங்க, ஐயோ நான் தான் முன்னாடியே இதுக்கு ஒரு வீடியோ போட்டேனையா, எனக்கும் டவுட் இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்னையா சொல்கிறீங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுறீங்கன்றாங்க. ஏன் 2 வாரத்துக்கு முன்னாடி சௌந்தர்யம் எதுவுமே பண்ணாதப்போ நம்மளும் கழிவு தானே ஊற்றுறோம். இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சப்போர்ட் பண்ணால் அது கூட பண்ணக்கூடாதா? அப்போ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒருத்தர் கழிவு ஊற்றுனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கழிவு ஊற்றிட்டே இருக்கணும். இதுக்கு இப்போ ரிவ்யூவா சொம்பு எடுக்குதுயா, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா வந்து ஒரு சில நேரங்களில் வந்துட்டு நல்ல சேஃப் கேம் விளாட்றாங்க. நேற்று வந்துட்டு பவித்ரா வந்துட்டு சரி வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அப்படியே டபால் அடிக்க மாட்றாங்க. ஆர்னவை மட்டும் கத்துறாங்க, ராணுவம் மட்டும் கத்துறாங்க, அவனை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு. மற்றவங்கள பற்றி ஃபுல்லாக ஃப்ராங்காக சொல்ல மாட்றாங்க. ஏன் இதேமாதிரி ஜாக்லின் ஒரு வாட்டி சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏய் மஞ்சரி பற்றியா சூப்பராக பண்ணுறாங்க, அப்படியா, ஆமாம் ஆனந்த் மாதிரி பாயிண்ட் பேசுகிறாங்க, அப்படியே அதோடு நிறுத்திட்டாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணாங்க. என்னென்னா ராணுவ போட்டு கிழிச்சாங்க. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா ராணுவ வந்து அவருடைய மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்லி டைரக்ட் நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கு இவங்க ஏன் கோவப்படுறாங்க? அதுலேயும் அங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கே ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். பட் இருந்தாலும் அவங்களுடைய கருத்தை அங்கே வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். ஸோ 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 13,250 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.24. ஜெஃப்ரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரும்போது எல்லாரும் அவர் மேலே வச்ச பெரிய குற்றச்சாட்டு, ஏன்னா அவர் ஃபஸ்ட்டில் இருந்தார், அப்போது எல்லாம் வந்து சௌந்தர்யாவோட ஓட்டு. இவர் சௌந்தர்யா கிட்ட பேசுறதுக்கு காரணமே சௌந்தர்யாவோட ஃபேன்ஸில் இவங்களுக்கு ஓட்டு போடணும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவர் 2வது பிளேஸில் வந்திருக்கார். ஈவன் வந்து சௌந்தர்யா வந்ததுக்கு அப்புறமும். அப்போ இதுக்கு முழுக்க காரணம் ஜெஃப்ரியோட விளையாட்டு தான். 1. 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லினை இவர் வந்து குத்துனது தப்பு கிடையாது, அது ஒரு கேம்.
அதேமாதிரி ஜாக்லின் இவரை குத்தினாலும் அது வந்துட்டு இவர் வந்து வாங்கிக்கணும். அதேமாதிரி இவர் வந்துட்டு காலையில் ஒரு பாட்டு போடுவாராம், அதில் ஜாக்லினை வந்துட்டு சத்யாவோட இதை சொல்லும்போது வம்புக்கு இழுப்பாராம். அதை வந்து ஜாக்லின் வந்துட்டு இவர்கிட்ட வந்து கேட்டால் அதுக்கு வந்துட்டு ஓவராக சீனை போடுவாராம், நடந்து முடிஞ்சதை பேச வேணான்னு வாங்கலாம். அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ மோனி மேட்டர்லாம் முன்னாடியே நடந்தது. சாச்சனா அன்றைக்கி சும்மா யதார்த்தமாக சொன்னதுக்கு நீங்கள் எதுக்கு சண்டைக்கு வந்தீங்க? உடனே சாச்சனா சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுல, நீ வெளியே போனால் அவங்க இருப்பாங்களா இல்லையானு தெரிலன்னு வேறு சொல்லியிருக்கா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து சண்டைக்கு வரேன்னு கேட்டால் தான் என்ன பண்ணுவார்? ஸோ இக்கரைக்கு அக்கறை எப்பவுமே பச்சையாக இருக்கும். இவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னிலாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி வந்துட்டு கொஞ்சம் ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் இப்போ கிடைச்ச ஓட்டு கண்டிப்பாக இவரோட ஓட்டு அப்படின்றத என்னோட கருத்து. இவரோட கேமு கிடைச்ச ஓட்டு கொஞ்சம் இன்னும் சுதாரித்து விளாண்டா இன்னும் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. சரி, 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 11,335 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.04. ஸோ தீபக் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு அவர் வந்து சீனியர்ன்ற நினைப்பிலே இருக்கார். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சீனியர் ஜூனியர் இந்த எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா ரஞ்சித் இன்னும் சீனியர், அதுக்கு முன்னாடி ஃபேட்மேன் அவரும் வயசானவர் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சீனியர் ஜூனியர்ன்ற பாகுபாடே கிடையாது. இங்கே எல்லாருமே கண்டஸ்டன்ட். சீனியர் ஜூனியர்னு பார்த்து ஓட்டு போட்டால் இப்போ இவருக்குலாம் வந்துட்டு ஓட்டு போட்டால் அப்புறம் மக்கள் எங்கே போவாங்க? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதேமாதிரி இங்கே வந்துட்டால் அவருடைய பர்ஃபார்மன்ஸை எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. சீனியர்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சொம்படிப்பாங்க இவர் பண்ணுற விஷயங்களுக்காக, இந்த ரயான், விஜய் விஷால்ன்ற மாதிரி. மற்றபடி எல்லாருமே சொம்படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நேற்று அருண் அழகாக கேப்டன்ஷிப் பண்ணுற விஷயங்களை அழகாக எடுத்து வைக்கிறார். இவருக்கு பொறாமை என்ன, இவர் வந்துட்டு இவன் வந்து நம்மளை வந்து எதிர்த்து பேசுகிறான்னு சொல்லிட்டு இவருக்கு பொறாமை. அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா வந்து இவர்கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, எனக்கு பசிக்குது அப்படின் போது சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குமா, ரெடியானவனே சொல்கிறேன்ட்டு. கடைசியில் இவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. சொன்ன அன்ஷிதாவை டீலில் விட்டாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து முத்துக்குள்ளே சண்டை போடும்போது இவர் தானே வந்து சொல்லியிருக்கணும். இவர் வந்து என்கிட்ட தான் சொன்னேன், நான் மறந்துட்டோமா, வாமா சாப்பிடணுன்னு. அதெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து முத்துக்குமரன் கிட்டே கேட்குறாரு, ஏன்டா அந்த பொண்ணை கூப்பிடக்கூடாது அப்படின்னு. யார் கூப்பிடணும்? உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போனால் நீங்கள் தானே கூப்பிடணும், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே பழிய போட்டுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பற்றி நான் ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி 9,170 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.55. ஸோ ஜாக்லின் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட கேமை லைட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேலாவது நம்பி இருக்கவங்களை குத்தாமல் நேரடியாக வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அது நேரடியாக சொல்கிறது தப்பே இல்லை. அந்த சண்டை அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மனம் வந்து நல்லா ஜாலியாக வந்துட்டு மனசு விட்டு பேசலாம். சரிங்களா? இன்றைக்கெலாம் வந்துட்டு முத்துக்குமரன் இவங்களும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று வந்து முத்துக்குமரன் சொன்ன விஷயங்கள் நம்மளுக்கு சுருக்கு இருந்துச்சு. அப்போது ஜாக்லினுக்கு எவ்வளோ சுருக்கு இருந்திருக்கும். உடனே போயிட்டு சாரி கேட்டாங்க போல இருக்குது. அதை வந்து மஞ்சரி தர்ஷிகா கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அந்த விஷயங்களை நம்மளுக்கு லைவில் காமிக்கவே இல்லை. முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் காட்ட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஜாக்லினோட ரசிகர்லாம் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இருந்தாலும் ஜாக்லின் இன்னும் கொஞ்சம் சுதாரித்து விளையாடணும். அதே மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை தவிர்த்தா கண்டிப்பாக இவங்களும் ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வருவாங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 7,176 ஓட்ஸ் வாங்கியிருக்காருங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.25. நானும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். இவர் நல்லா சாப்பிட்றாரு, அப்புறம் தூங்குறாரு, அப்புறம் எந்திரிச்சிக்கிறாரு, அப்புறம் அப்படிக்கா போனார். எங்கே போனார்? சும்மா நடந்து போனார். அப்புறம் ஏன்னா சாப்பிட்டது ஜீரணமாகன்ட்டு சரி அடுத்தது அப்புறம் வந்தார், அப்புறம் உட்காந்து சாப்பிட்டாரு. ஏயா வேறு எதுவுமே பண்ணலையா? ஏதாவது பண்ண சொல்ல மாட்டோமா? என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வேறு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரஞ்சித் இது மாதிரிலாம் சம்பவங்கள் பண்ணான்றதை கொஞ்சம் கமெண்ட்ஸில் கொடுங்க. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5,757 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.62. ஸோ சத்யா வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஸ்டோர் இன்சார்ஜில் இவரை போட்டாங்க, ராணவ. இவர் என்ன பண்ணது தெரியல, துடிக்கிறார். கடைசி வரைக்கும் துடிச்சிட்டே இருந்தார், எதுவுமே பண்ணவே இல்லை. என்னையா சொல்கிறீங்க? வேறு எதுவுமே பண்ணலையா? ஒன்றுமே இல்லைங்க, சத்யா கிட்டது ஒன்றுமே இல்லை. இதனால தான் நிறைய பேருக்கு வந்து அவர் மேலே கோவமாக வருது. இது சரி, இதில் தான் அப்படி இருந்தார். போன வாரம் கேப்டன் ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்தாங்களா, அதுலேயாவது பண்ணாரா? அதுலேயும் ஒன்றும் பண்ணல. என்னையா சொல்கிறீங்க? ஆமாங்க, எதுவுமே பண்ணாமல் ஓட்டு வேறு பாருங்கள் 6வது பிளேஸில் இருக்காங்க. எதை நம்பி உங்களுக்குலாம் ஓட்டு போகிறாங்க சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டுது. சரி, 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? இதில் வந்து சத்யா பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி இவர் சொல்கிறார், தப்பு இல்லை. சௌந்தர்யாவுக்கு ஒரு தேவையான ஒரு அட்வைஸ் தான் நம்ம சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. இப்போ வந்துட்டு இவ்வளோ ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் இப்படி போடலாமான்னு கேட்குறது கரெக்டாக நீங்கள் ஒரு இதில் கேட்குறீங்க. சரி, அவ்வளோ பெண்கள் இருக்கிற இடத்துல இவர் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றது நிறைய பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ இந்த பாடியை போய் காமிக்கிறது, ஒரு பக்கம் ஃபுல்லாக கீஞ்சி போயிருக்குது. ஏதாவது நாய்க்கிட்ட வந்து அந்த சட்டையை குத்துட்டு அப்புறமா மாட்டினாரும் தெரியல. அந்த நாயை போட்டு கொந்தி வச்சுருக்கு அந்த சட்டையை. கேட்டால் டிசைன்ன்றாரு. என்னையே நடக்குது. அதுக்கப்புறம் லேடிஸ் போடுற அந்த சுடிதார் கீழே போகிற பேண்ட்டை வந்து இவர் போட்டுக்கிட்டு இது ஒரு மாடல்ன்றாரு. ஏன்ப்பா நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு இஷ்டம் போல் போடலாம் ட்ரெஸ்ஸு, லேடிஸ் போடக்கூடாதா அப்படி ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? ஸோ தன்னை பார்த்து பின்ன பேசணுன்ற பெரியவங்களோட பழமொழியை வந்துட்டு இவர் கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் நல்லது. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5,438 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.25.
இன்றைக்கி வந்து ஒரு 3 தேவிகள் பேசுகிறாங்க. மூதேவிலாம் சொல்லலை, 3 தேவிகள் தான் சொல்கிறேன். யார் யாருன்னா நம்ம சௌந்தர்யா, பவித்ரா, தர்ஷிகா. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு டவுட்னா பவித்ரா திரும்ப வந்து தர்ஷிகாவோட சேர்றாங்க. அதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் பவித்ராவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. இந்த தர்ஷிகா கூட சேர்ந்து தர்ஷிகாவோட ஆணவம், ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு எனக்கு கடவுளை வேணும் போது தோணுது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, பூவோடு சேர்ந்த நாரம் மணக்கும். சரி, பூ இதில் யாருன்றதான் பிரச்சனை. சரி, இங்கே வந்து ஆனால் தர்ஷிகா பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். நேற்று ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, டோக்கன் டாஸ்க். செம மாசாக ப்ளே பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்கள பாராட்டி ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ்லாம் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஆணவம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை வர வைக்கிறாங்க. என்னென்னா மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமரன் மாதிரியே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பவித்ரா சொன்னால், முத்துக்குமரன் மாதிரி விளையாடலாம், முத்துக்குமரன் மண்டையை கழுவுறாங்களாம். இது எப்போ நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி சூப்பரான கேம் தான் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களை விட யாராவது சூப்பரான கேம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இவங்களுக்கு பிரச்சனை. அதனால் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது தர்ஷிகாவோட வழக்கம். அதனால தான் அவங்க வந்து இப்போல்லாம் கெட்ட பேராக வாங்கிட்டு இருக்காங்க. சரி, 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3103 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.57. ஸோ சாச்சனா நேற்று வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே கண் கலங்கனமாக ஆயிடுச்சு. என்னென்னா அந்த பொண்ணுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன தான் வந்து அந்த பொண்ணை வந்து திட்டினாலும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நேற்று வந்து ரஞ்சித் சார் அவங்க பாய்ஸ் டீம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ரஞ்சித் சாருக்கு ஒரு 2 சப்பாத்தி வருது. திடீர்னு அப்படி பார்க்குறாரு. ஏன்னா அவர் கம்மியாக தான் சாப்பிட்டார் போல இருக்குது. யாருமா அப்படின்னு பார்த்தா, நான் தான், எனக்கு எவ்வளோ வாட்டி கொடுத்துருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. சான்ஸே இல்லை. ஏன்னா சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் கண்கூடா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொடுக்குறதுலாம் அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி ரஞ்சித் சார் அவருடைய ஸ்டோரி சொல்லும்போதும் சரி, அன்ஷிதா அவங்களோட ஸ்டோரி சொல்லும்போதும் அவங்க அழுதுகிட்டு அங்கே மன்னிப்பு கேட்ட விஷயங்கள்லாம் அவங்களோட தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துது. இன்னுமே ஆனால் துடுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை கம்மி பண்ணோம். அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நானும் சொல்கிறேன், யாராவது ஒருத்தங்க கும்பலில் இது பண்ணால் நானும் சொல்கிறேன், அந்த இதை பண்ணாமல் இவங்களோட தனியான ஸ்டாண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி குதிக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டியாக நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு சூப்பராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நல்ல பொண்ணு தான், பட் ஒரு சில ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2850 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.28. ராணவ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வச்சு செய்கிறாங்க. பாவ மனுஷன் மனசுலேருந்து ஒரு பாரத்தை இறக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை சொல்கிறேன். சௌந்தர்யா வந்து சரியில்லை, இப்படி இல்லை அப்படி இல்லைன்ட்டார். உடனே இந்த அம்மா காண்டாயிட்டு அப்படியே கலாய்க்கிறாங்க. நான் வந்துட்டு உன்ன மாதிரிலாம் ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுவும் நீ என்ன ரீசன் சொன்ன பற்றி அந்த ரீசன் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ரீசன் கேவலமாக இருந்துச்சோ கேவலமாக இல்லையோ, அவருக்கு ஒரு பவர் இருக்குது. அவர் அந்த பவரை யூஸ் பண்ணி உங்கள் பேரை சொல்லிட்டார். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ராணுவ வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் திட்டுறாங்கல்ல, கொஞ்சம் அப்படியே கொதிச்சு எதாவது பண்ணலாம்ல, பண்ணாமல் அப்படியே பொம்மை மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறது? இதில் வேறு எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. எல்லோரும் வரவங்களா ராணுவ. ஏன்ப்பா ஓப்பன் நாமினேஷன் தான் நடக்குது. 2 ஓட்டு வந்துருச்சு, அவர் உள்ளே வந்துட்டார் நாமினேஷன்ஸ்குள்ளே. மீதி இருக்கிற ஓட்டை மற்றவங்களுக்குலாம் கொடுக்கலாம்ல. ஆர்ஜி ஆனந்தி வரல, முத்துக்குமரன் வரல, விஜய் விஷால் வரல, இன்னும் கேர்ள்ஸ் டீம்லாம் நிறைய பேர், பவித்ரா வரல. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ரயான் என்ன பண்ணுறாரு? அவரும் வரல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அடுத்தது 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1813 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.08. ஸோ சிவகுமார் கூடிய சீக்கிரத்தில் சில கேஸ்களில் வந்துட்டு மாட்டிப்பான்ற மாதிரி தோணுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாக்லின் வந்து சிவகுமார் தான் நாமினேஷன்ஸில் சொன்னாங்க, அவர் வந்து இப்படி இருக்கார் அப்படி இருக்கான்ட்டு. இவர் அந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவங்க இப்படி கண்ணத்தை கிளை போனார். அவங்க வந்துட்டு அப்படி கண்ணை துடைக்கிற மாதிரி போனாங்க. டக்குன்னு கையை இறக்கிட்டார். அப்புறமா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், ஷோல்டரில் கையை வச்சுட்டு. அவங்க கண்ணிலேருந்து கையை எடுத்த உடனே கண்ணத்தை கிள்றாரு. ஏன் இப்படி இருக்கீங்க? இவ்வளோ கேமரா இருக்குது, கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது, இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? வெளியில் எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க. என்ன எங்கே போய் முடிய போகுது தெரியல. சரி, 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1546 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.78. வந்ததுலேயே மொக்கையாக விளாட்ற ஒரு கேம் பிளேயர்னால் கண்டிப்பாக வர்ஷினி தான் சொல்லணும். கேட்குற கேள்வியும் புரிய மாட்டுது, சொல்கிற பதிலையும் புரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. இவங்க எதுக்காக பிக் பாஸ்க்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே குழம்பி போகிறார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பொண்ணு கொடுத்துருமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நேற்றுலாம் ரூம் போட்டு அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கூட கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா 11வது பிளேஸில் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக மஞ்சரியாக இருந்தாலும் சரி, ரியா இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஓட்டே வரல. ஏன் இப்படி பண்ணுறீங்க டார்ச்சரு? ஓட்டை ஒழுங்காக நல்லா கேம் விளாட்றவங்களுக்கு போடுங்கயா. இந்த மாதிரி வந்து டம்மியாக மிக்சர் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஓட்டை போட்டு எதுக்கியா ஓட்டை கேவலப்படுத்துறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1380 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.59. என்னை கேட்டிங்கன்னா மஞ்சரி வந்துட்டு வர்ஷினியை விட, சிவகுமாரை விட, ராணவை விட, சாச்சனாவை விட, தர்ஷிகாவை விட, சத்யாவை விட, ரஞ்சித்தை விட சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட்.
வைல்ட் கார்டில் வந்துட்டு அவங்க பேசுகிற ஒரு வார்த்தை அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இது வரைக்கும் ஆனந்தி யாருமே யோசிக்கவே இல்லை ஸ்வாப்பிங்கில். சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சமாவது மூளை ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னா செம்மையாக வந்து ஆனந்தி தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனந்தியோட உண்மையான ரூபம் வெளியே வந்திருக்கும். ஆனந்தி இதுக்காக தான், அதாவது ஸ்வாப்பிங்கில் போனால் பாய்ஸ் டீமில் மாட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. நம்மளோட ட்ரூ கலர் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக பாய்ஸ் டீம் நம்மளை என்ன பண்ணுவாங்க, எல்லா நாமினேஷனும் குத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க கூட பகச்சிக்கூடாதுன்னா நம்ம ஸ்வாப்பிங் அங்கே போகக்கூடாது. ஒரு விஷயத்த இவ்வளோ வாரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக வந்துட்டு நம்ம மஞ்சள் எடுத்து வைக்கிறாங்க. யாருமே மதிக்கவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, ஏங்க நாமினேஷன்ஸும் ஓப்பன் நாமினேஷன் நடக்குது, இதே கன்ஃபர்ஷன் ரூமில் நாமினேஷன் நடந்தால் கூட சரி, எத்தனை பேருக்கு எத்தனை ஓட்டு தெரியாது நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே 2 ஓட்டு மினிமம் வந்துருச்சு. வேறு யாராவது போடலாம் இல்லையா? விஜய் விஷாலுக்கு 1 ஓட்டு தான் வந்துச்சு, முத்துக்குமரனுக்கு 1 ஓட்டு தான் வந்துச்சு, ரயானுக்கு ஓட்டே வரல. யாராவது மாற்றி போடுவாங்க பார்த்து இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இதுதான் பெண்கள் டீமில் பண்ணுற அட்டுழியங்கள். பெண்களுக்கு வந்துட்டு பாய்ஸில் ஏதாவது ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்கள வந்து நாமினேஷன்ஸ்லேயே பண்ணுறது கிடையாது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அப்புறம் கொஞ்சம் தீபக் ப்ரோ, இப்போ ரயானு, என்னத்தை சொல்ல. ஆனால் இவங்க தான் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஓட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 13வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரியா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1169 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.33. ரியா என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வர்ஷினி, சிவகுமார், ராணவ் இவங்களாம் சூப்பரான ஒரு பிளேயர். இவங்க வந்ததுலேருந்து ஏதோ ஒரு பூகம்பம் கிளம்பியிருக்கு. இவங்கள பார்த்தா ஒரு சில பேர் நடுங்குறாங்க, இவங்கள பார்த்தா ஒரு சில பேர் எரிச்சல் ஆகிறாங்க. இதே விஷயங்களை வந்து மேலே ராணவ் வந்தாலும் சரி, சாச்சனாவெலாம் பார்த்தா டென்ஷன் ஆகிறாங்க. இந்த தர்ஷிகா ஆமாம்மா, சத்யாவை பார்த்தா அந்த மாதிரி இருக்கா, ரஞ்சித்தை பார்த்தா அந்த மாதிரி இருக்கா, அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்குலாம் ஓட்டு போடுங்க ஐயா, ஏன் போடாமல் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் மக்கள் நம்ம சொல்கிறத கேட்க போகிறாங்க. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 86,958 ஓட்ஸ். ஸோ நிறைய பேர் வெறியாக வந்து ஓட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடித்தமான நபர் யார்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.